அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஆளுநர் செயலகத்திற்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர் சங்கம். பேருந்து விபத்துகளை தடுக்க அரசாங்கத்தின் அதிரடி நடவடிக்கை. செம்மணியில் வெடித்த போராட்டம். பலரின் உயிரை காப்பாற்றிய தனிநபர். பறித்த சந்தேக நபர்கள் வீடு புகுந்து நடத்தப்பட்ட கொடூரம். 18 வயது மாணவி மரணம், துயரத்தில் உறவுகள். உளவியல் திணைக்களம் விடுத்துள்ள எச்சரிக்கை. தமிழ் தம்பதி உயிரிழப்பு. மகிழ்ச்சி தகவல். காப்பீட்டு சபை இழப்பீடு தொடர்பான விரிவான செய்திகள். தேசிய இடமாற்ற கொள்கையை நடைமுறைப்படுத்த கோரி இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கத்தினரால் நேற்றைய தினம் வடமாகாண ஆளுநர் தலைமை செயலகத்துக்கு முன்னால் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. போராட்டம் யாழ் மாவட்ட செயலகத்துக்கு முன்னால் ஆரம்பித்து ஆளுநர் செயலகம் வரை பேரணியாக சென்ற நிலையில் போலீசார் ஆளுநர் செயலகத்துக்குள் அனுமதிக்காமல் வாசலில் தடுத்து நிறுத்தியுள்ளனர். பின்னர் போராட்டத்தில் கலந்து கொண்ட சிலரை மட்டும் உள்ளே சென்று ஆளுநருடன் பேசலாம் என தெரிவித்த நிலையில் மட்டுப்படுத்தப்பட்ட ஆசிரியர்கள் ஆளுநரை சந்திப்பதற்காக உள்ளே அனுமதிக்கப்பட்டனர். வடமாகாண ஆளுநர் வேதநாயகனிடம் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து மனு ஒன்றை கையளித்த பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், யாழிலிருந்து வெளிமாகாணங்களுக்கு ஆசிரியர் சேவையை செய்தவர்கள் மீண்டும் வெளி மாவட்டங்களுக்கு பணியிட மாற்றம் வழங்கப்படுகிறது. ஆசிரியர்கள் மருத்துவ காரணங்களுக்காக தமது வெளி மாவட்ட இடமாற்றங்களை ரத்து செய்யுமாறு மேன்முறையீடு வழங்கப்பட்டுள்ள நிலையில் அதனை கருணை அடிப்படையில் பரிசீலனை செய்ய வேண்டும். வெளி மாவட்டம் செல்லாது பல ஆசிரியர்கள் தொடர்ந்தும் யாழ் மாவட்டத்தில் சேவையாற்றி வரும் நிலையில் பாரபட்சமின்றி இடமாற்றங்களை வழங்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை ஆளுநரிடம் முன்வைத்திருக்கின்றோம். குறித்த விடயங்கள் தொடர்பில் சாதகமாக பரிசீலனை செய்து விரைவில் அறிவிப்பதாக ஆளுநர் தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர். பேருந்து விபத்துகளை தடுக்கும் நோக்கில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை அறிமுகம் செய்யவுள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரட்நாயக்க இந்த விடயத்தை நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். பேருந்து சாரதிகள் நித்திரை கலக்கத்திற்கு உள்ளாவதனால் ஏற்படக்கூடிய விபத்துக்களை தவிர்க்க செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த உள்ளதாக தெரிவித்துள்ளார். இதற்காக விசேட கருவிகள் விரைவில் பொருத்தப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் 2 மாதங்களில் சுமார் 40 பேருந்துகளில் இந்த செயற்கை நுண்ணறிவு கருவிகள் பொருத்தப்பட உள்ளன. இந்த கருவிகள் மூலம் சாரதிகளுக்கு ஏற்படக்கூடிய நித்திரை கலக்கம் கண்காணிக்கப்பட்டு அதற்கான தீர்வுகள் வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார். எதிர்வரும் காலங்களில் ஏனைய பேருந்துகளிலும் இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப கண்காணிப்பு முறைமை நடைமுறைப்படுத்தப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் பொது போக்குவரத்து துறை மிகவும் பின்தங்கிய நிலையில் காணப்படுவதாக அமைச்சர் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் செம்மணியில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழிக்கு நீதி வேண்டி இன்றைய தினம் செம்மணி சந்தியில் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரது உறவுகளால் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பதாதைகளை தாங்கி செம்மணி புதைகுழிக்கு நீதி வேண்டும், மறைக்காதே மறைக்காதே புதைகுழிகளுக்கே மறைக்காதே, எங்கே எங்கே உறவுகள் எங்கே, இனப்படுகொலைக்கு சர்வதேச விசாரணை வேண்டும் என கோஷமிட்டவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரது உறவுகள், தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் போ ஐங்கரநேசன், குரலற்றவர்களின் குரலமைப்பின் செயற்பாட்டாளர் மு கோமகன் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். அத்துடன் இன்றும் அகழ்வு பணி முன்னெடுக்கப்பட்ட நிலையில் புதைகுழியில் சிறுவர்கள், பெண்கள் என அதிக மனித எலும்புக்கூடுகள் இருப்பதற்கான சாத்தியப்பாடுகள் காணப்படுகின்றதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மொரட்டுவை மோதிர பகுதியில் இன்று காலை ஏற்படவிருந்த ரயில் விபத்தை தனிநபராக ஒருவர் தடுத்து நிறுத்திய சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது.
இன்று காலை கரையோர ரயில் மார்க்கத்தில் மொரட்டுவை மோதர பிரதேசத்தில் தண்டவாளம் சேதமடைந்து காணப்பட்டுள்ளது. சேதமடைந்த ரயில் பாதையை கண்டதும் சமந்த பெர்னாண்டோ என்ற நபர் விரைந்து செயற்பட்டு அந்நேரத்தில் வந்து கொண்டிருந்த ரயிலை நிறுத்துவதற்கு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார். இதன் காரணமாக ரயில்வே திணைக்களத்துக்கு சொந்தமான ரயிலில் ஏற்பட இருந்த பெரிய விபத்தையும் பல பேரின் உயிர்களையும் குறித்த நபர் காப்பாற்றியுள்ளார். குறித்த நபரின் செயலுக்கு பலரும் பாராட்டுக்களை தெரிவித்தனர். இந்த சம்பவம் காரணமாக பாணந்துறையிலிருந்து மொரட்டுவை வரையிலான கடற்கரை பாதை இன்று காலை மூடப்பட வேண்டியிருந்தது. மேலும் ரயில் சேவையில் தாமதமும் ஏற்பட்டுள்ளது. பின்னர் ரயில்வே ஊழியர்களால் ரயில் பாதை சீரமைக்கப்பட்ட பின்னர் தற்போது ரயில் சேவைகள் வழக்கம் போல் இயங்குவதாக ரயில்வே கட்டுப்பாட்டு அறை தெரிவித்துள்ளது. கம்பகாவில் மகாபாகி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கெரகக பொக்குன பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் கழுத்து நெரித்து பெண்ணொருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக மகாபாகி போலீசார் தெரிவித்தனர். இந்த கொலை சம்பவம் நேற்று காலை இடம்பெற்றுள்ளது. மகாபாகி கெரகக பொக்குன பிரதேசத்தைச் சேர்ந்த 63 வயதுடைய பெண்ணொருவரே கொலை செய்யப்பட்டுள்ளார். சம்பவத்தை அடுத்து வீட்டில் இருந்த தங்க நகைகளும் காணாமல் போயுள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கொலையாளி வீட்டில் இருந்த தங்க நகைகளை திருடிச் சென்றிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். இந்நிலையில் கொலை செய்யப்பட்ட பெண்ணின் சடலம் ராகவை வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கொலையாளி தொடர்பில் இதுவரை எந்தவித தகவல்களும் கண்டறியப்படவில்லை என போலீசார் மேலும் தெரிவித்தனர். இது தொடர்பில் மகாபாகி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கிளிநொச்சி பூநகரி பிரதேசத்தில் உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவி உயிரிழந்துள்ளார். உயர்தரத்தில் விஞ்ஞான பீடத்தில் கல்வி கற்கும் 18 வயதுடைய மாணவி ஒருவரே உயிரிழந்துள்ளார். கிளி முழங்காவில் தேசிய பாடசாலையில் 2ஆம் வருட மாணவியாக கல்வியினை தொடர்ந்து வந்த பூநகரி இரணி மாதா நகரினை பிறப்பிடமாக கொண்ட மாணவி நேற்றைய தினம் உடல்நலக்குறைவால் மரணமடைந்துள்ளார். இந்நிலையில் மாணவியின் மரணம் உறவுகள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இன்றும் கடும் காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. எனவே பாதிக்கப்படக்கூடிய இடங்களில் வசிக்கும் மக்கள் கடும் காற்று தொடர்பாக மிகவும் அவதானமாக இருக்குமாறு எச்சரிக்கப்பட்டுள்ளனர். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய, வடமேற்கு மற்றும் தெற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் மிதமான பலத்த காற்று வீசக்கூடும். இதேபோல நாட்டின் பல பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளைகளில் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இதற்கமைய ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் பொலனறுவை மாவட்டத்திலும் மாலை அல்லது இரவு வேளைகளில் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேல் சபரகமுவ, மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. மேலும் அனைத்து நிலைமைகள் குறித்த தகவல்களை 117 என்ற அவசர இலக்கத்தின் ஊடாக அறிந்து கொள்ளவோ அல்லது முறையிடவோ முடியும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கொழும்பின் புறநகர் பகுதியான தெஹிவளை ரயில் பாதையில் நேற்றைய தினம் பயணித்த தம்பதியினர் ரயிலில் மோதி உயிரிழந்துள்ளனர். கொழும்பு கோட்டையிலிருந்து அலுட்கம நோக்கி பயணித்த ரயிலில் இந்த தம்பதி மோதுண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர்கள் பதுளப்பட்டியவைச் சேர்ந்த 58 மற்றும் 59 வயதுடைய தம்பதியினர் என தெரிய வந்துள்ளது. சடலங்கள் கல்போவில மருத்துவமனையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. இது தற்செயலான விபத்தாக அல்லது உயிரை மாய்க்கும் செயற்பாடா என்பது குறித்து தெஹிவளை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டில் மழையால் சேதமடைந்த பயிர்களுக்கு ஹெக்டேருக்கு அதிகபட்சமாக 1 லட்சம் ரூபாய் வரை இழப்பீடு வழங்கப்படும் என வேளாண் மற்றும் விவசாய காப்பீட்டு சபை தெரிவித்துள்ளது. நெல், சோளம், உருளைக்கிழங்கு, வெங்காயம், போஞ்சி மற்றும் பச்சை மிளகாய் ஆகிய பயிர்ச்செய்கைகளுக்கு ஏற்பட்ட சேதங்களுக்கே இழப்பீடுகள் வழங்கப்பட உள்ளன. இதற்காக 5 ஏக்கர் வரை இழப்பீடுகள் வழங்கப்படும்.
விவசாயிகள் தங்கள் பயிர்ச்சேதம் குறித்து விவசாய மற்றும் விவசாயிகள் காப்பீட்டு சபையின் 1918 என்ற தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு தகவல்களை வழங்க முடியும் என்று ஒரு ஹெக்டேருக்கு அதிகபட்சமாக 1 லட்சம் ரூபாய் வரை காப்பீட்டு தொகையாக வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் அகிலம் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.